உங்களே அன்பு வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் கடலை இந்த பொரிகடலை லட்டு செய்ய போகிறேன். பொரிகடலை லட்டு எப்படின்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் நான் இந்த நல்லா முழு கடலையை வாங்கியிருக்கேன். முழு பொரியல் வாங்கியிருக்கேன். மொறுன்னு இருக்கும். நான் இப்போ இது ஒரு பவுல் கணக்கில் அளந்து போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடுங்க. நம்ம வீட்டுக்கு தக்கன பவுல் கணக்கில் போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த ஒரு பவுலு இதுக்கு ரெண்டு மூணு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இந்த 3 அளவு கடலை எடுத்திருக்கேன். 3 அளவு சர்க்கரை எடுக்கணும். அளவு சர்க்கரையை இந்த 3ல் 1 2 3 போட்டு பொடிச்சுக்கிடுவோம். இது கூட ஒரு 6 நல்ல இது போடுறேன், ஏலக்காய் போட்டு நல்லா பொடிச்சுக்கிடுவோம். பொடி செஞ்சுக்கணும். பொடி செஞ்சு இதில் சட்டியில் போட்டு வச்சுக்கோங்க. இதை இப்படி தனியாக வச்சுட்டு இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்படி பொரிகடலை திரிச்சிட்டு எதுக்கும் குருணையாக இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் இது சளிச்சுக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். என்ன இப்படி சளிச்சோம்னா பறந்துடும் ஃபேனுக்கு. அதுக்காக வேண்டி நான் கைட்டு செய்கிறேன். நீங்கள் நல்லா இதாக்கிக்கோங்க. இப்படி நம்ம சீனியை பொடிச்சு வச்சுருந்தோம்ல, அது கூடயே இதை பொடிச்சுக்கோங்க. கொஞ்சம் குருணையாக இருக்கு பார்த்தீங்களா, அதனால தான் அதை போட்டு நம்ம பிரிச்சுக்கணும். நல்லா பொடிச்சாச்சு, சளிச்சு போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் சளிச்சு போட்டுக்கோங்க. சளிச்சு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு கைட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் இனிப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. ரொம்ப இனிப்பாயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் இப்படி எடுத்து டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இனிப்பு போதும்னா அதே போதும். இல்லாட்டி கொஞ்சம் நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 2 இது போட்டாலும் போதும். ஆனால் இனிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சோல நெய் வைங்க. நான் அந்த நெய் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. அதெல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்ல பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம தடி ஆகலைன்னு நீங்கள் எனக்கு இதில் ஒரு மெத்தடும் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது சின்ன குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு ஐடியா சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு வேறு ஒன்றுமே வேண்டாங்க. இந்த ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க சாப்பிட மாட்டேக்கு ஒல்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இதை உருண்டை பிடிச்சி டெய்லி காலையில் 2 உருண்டை, மத்தியானம் நைட்டு 4 உருண்டை கொடுத்து பால் கொடுத்துருங்க. சாப்பிட்டு செம்மையாக இருக்குங்க. அது இந்த இதுலையே அந்த 4 உருண்டை கொடுத்து 1 கிளாஸ் பால் கொடுத்து நீங்கள் படுக்க வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஆரோக்கியம் இருக்கோ நான் கேரண்டி. நீங்கள் அதில் எதுவுமே அது யூஸ்ஃபுல்லாக ஆகலை, இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக எனக்கே மெசேஜ் பண்ணாலாம், நீங்கள் டைரெக்டாக கேட்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இது நான் எங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லாக ஆக்கியிருக்கேன். என் பேரன் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன். அதனால நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் இது இப்படி மூடி வச்சுருவோம். வச்சோடனே அது கொஞ்சம் இலகும். இந்த நெய் ஊற்றிருக்கோம்ல அதுக்கப்புறம் உருண்டை பிடிப்போம். இது பிடிங்க. தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் இந்த ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க, ஆரோக்கியம் இல்லாதது, சாப்பிடாமல் இருக்க குழந்தைங்களுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை அது இது கொடுக்கணுன்னே இல்லைங்க. இந்த பொரிகடலை இது கூட கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு போட்டு பொடிச்சு இதே மாதிரி உருண்டை செஞ்சு கொடுங்க. 100க்கு 100 கேரண்டி. நான் என் பேரன் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கேன். அதனால நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி அதில் ஒரு ரிசல்ட் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு டைரெக்டாக நீங்கள் ஃபோன் பேசலாம். என்கிட்டயே நேரம் கேளுங்க. நான் என் முகத்தை காமிச்சே உங்களுக்கு பதில் அளிக்கிறேன்.
செரிப்பழம். இதை என்ன செய்ய போகிறேன், நல்லா கொடுக்கணும். சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கும். குழந்தைங்க ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. செரிப்பழம் ஏற்கனவே உடம்புக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்படியே கூட பாட்டில் போட்டு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். ஆனால் பிள்ளைங்க சாப்பிடாது. நீங்கள் லட்டு மாதிரி உருட்டி கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செரிப்பழத்துலேயும் நல்ல இனிப்பு இருக்கும். அதனால் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த இப்படி கலந்துட்டு லட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுங்க. டேஸ்ட்டு நான் சொன்னேன்ல, அதே மாதிரி நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் கேரண்டிங்க, நான் 100க்கு 100 கேரண்டி, 100க்கு 100 கேரண்டி. இதே மாதிரி உருட்டி செஞ்சு கொடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமானது. கடைகளில் வேறு திண்டிகளை வாங்கி கொடுக்காதீங்க. உங்களை தயவு செய்து கேட்குறேன், இந்த குழந்தைங்களுக்கு லேஸ் பாக்கெட்டு வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க. நல்லது இல்லைங்க உடம்புக்கு. ரொம்ப 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 இப்போ சாப்பாடு உணவில் ரொம்ப கலக்குறாங்க. ரொம்ப ஒரு மாதிரியானது இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் டைம் இருந்தால் செய்யுங்க. இல்லை உங்களுக்கு வீட்டில் செய்கிறவங்க யாருன்னு கேட்டு எங்களுக்கு இவ்வளோ செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருமே ரெடியாக இருக்காங்கங்க. இந்த சாப்பாடு விஷயத்தில் வீட்டில் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்ப பேர் வேலை இல்லாமல் இந்த இப்படி இருக்கிறவங்க வீட்டில் இது ஒரு தொழிலாகவே வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து எதுவுமே கலக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வீட்டில் செய்கிறத வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்குறத சாப்பிடுங்க. இப்போல்லாம் பிரியாணியில் அது இருந்துச்சு இது இருந்துச்சு என்னென்னமோ சொல்கிறாங்க. பார்க்கல நம்மளுக்கே பயமாக இருக்குது கேட்கும்போது. அதனால் நீங்கள் எங்கள் சேனலில் நான் சொல்லியிருக்கேன், நாங்களும் செஞ்சு கொடுப்போன்னு. எங்களுக்காக இல்லை, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வீட்டில் செஞ்ச பொருளை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் செஞ்சதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். குழந்தைங்களுக்கு, பெரிய ஆளுகளுக்கு எல்லாருக்குமே நல்லது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து இந்த உருண்டை நீங்கள் சின்னதாகவே பிடிங்க. ஏன்னா குழந்தைங்க பாதி சாப்பிட்டுட்டு பாதி கீழே போட்டுருவாங்க. பிறந்து ஒரு 6 மாத குழந்தைங்களுக்கு கூட இதை அப்படி கொடுக்கலாம். ஜீரணாகாது, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். எல்லாம் நல்லா இருக்கும், சூப்பராக வேகம் ஜீரணாயிரும். இதுக்கு உங்களுக்கு டானிக்கையும் நான் போட்டிருக்கேன் எங்கள் சேனலில். அதுக்கு பிறகு மருந்தும் போட்டிருக்கேன், வீட்டு மருந்தும் போட்டிருக்கேன். எல்லாமே எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சாய் சமையல் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். அதில் நீங்கள் பாருங்கள், முந்தியே நான் போட்டிருக்கேன். உடம்புக்கு ஆரோக்கியமானது, குழந்தை பெற்றவங்களுக்கு, பிள்ளை பெற்ற குழம்பு, பிள்ளை பெற்ற மருந்து எல்லாமே போட்டிருக்கேன். எங்கள் சேனலை பார்க்காதவங்க நீங்கள் பார்த்து அதே ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்லேயும் செய்யலாம். வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஹோட்டலில் வாங்காதீங்க. தயவு செய்து ஹோட்டலில் வாங்காதீங்க. சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் கம்மி விலைன்னு சொல்லி நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க. அதில் ரொம்ப ரொம்ப மிஸ்டேக்கானதெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய ஹோட்டலில் நம்ம கண்ணால் பார்க்கல, ஆனால் இப்படி ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும்போது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே பதட்டமாக இருக்குங்க. ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஐயோ இப்படியும் பண்ணுவாங்களான்னு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுக்கிறாங்க, புழுவாக வருது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு செய்கிறாங்க, வயிறு வலிக்குங்கிறாங்க. என்னங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு உடனே வச்சாலும் கட்டி ஆகுமா, அதையே பிளட்டு வருது, ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்குறாங்களே, நம்மளே பாழாக்குறோம் குழந்தைங்கள. நீங்கள் எங்ககிட்ட தான் அந்த பொருள் வாங்கணும் இந்த பொருள் வாங்கணும்னு இல்லை. நாங்கள் அவ்வளோ ஃபேமஸும் ஆகலை. ஆனாலும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் யார் பண்ணுறாங்களோ அதை கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும், நல்லதும் கூட உடம்புகளுக்கு. பாருங்கள், லட்டு செஞ்சாச்சு. பொரியல் லட்டு என்னென்ன கலந்தேன்னு போட்டிருக்கேன். எங்கள் சேனல் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நல்லா இருக்கும். நான் சொன்ன மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு இது பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு
எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்குள்ளே மெத்தடு எல்லாமே இது என்னென்ன இது சாப்பிட்டா என்னென்ன உங்களுக்கு லாபம்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சத்து மாவு எதுவுமே வேணாம். அது என்னென்ன போடுறாங்க, என்னென்ன அரைச்சி மொத்தமாக அரைக்கிறதுனால என்னென்ன செய்கிறாங்கன்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்கிற பலகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பலகாரம் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் கண்ணு முன்னாடியே நாங்கள் செஞ்சு தரோம். நன்றி, வணக்கம். இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்.